இடியம்ஸ், சொல்லாடல், மெட்டஃபார் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு நேரடியாக சொல்லாமல் அதை வேறொரு ஊமையோடு பொருத்தி இன்னும் ஆழமாக அதை வெளிப்படுத்துறதுக்கு தேவைப்படுற பழமொழி சொல்லாடல். குட்டையை குழப்பாத. நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான டிஸ்கஷனில் இருக்கும்போது அதுக்கு சம்மந்தமே இல்லாத அல்லது இல்லை இன்னும் அதை சிக்கலாக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்து அந்த டிஸ்கஷனுக்குள்ளே ஒருத்தர் போடுறாருன்னா அவர்களை பார்த்து நம்ம சொல்கிற விஷயம் குட்டையை குழப்பாத. குட்டையை எதுக்கு குழப்பணும்? ஒரு விஷயத்த சொல்கிறது மூலமாக அந்த குட்டையை நான் குழப்பறேன்னா அந்த பேஸ் ஆஃப் த டிஸ்கஷனே அந்த குட்டை தானே. அந்த டிஸ்கஷனே ஓவராலாக ஒன்றுமே கிடையாது, வெறும் குட்டை தான் அப்படிங்கிற மாதிரி மீன் ஆகுது. நம்ம ஏன் குட்டை அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்? கடல் அளவுக்கு பண்ணலாமே. அப்போ யாரும் கடலை குழப்ப முடியாது இல்லையா? இதை நல்லா மண்டையில் ஏற்றிக்க அப்படிம்பாங்க. ஞாபகம் வச்சுக்க அல்லது உன் மூளையில் ஏற்றிக்க அப்படின்னு. நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம அதை மூளையில் தான் ஏற்றணும், மண்டையில் ஏற்றக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஒரு விஷயத்த மண்டையில் ஏற்றிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் மண்டைக்கு மேலே இருக்கிறத நீங்கள் எப்படி பார்த்து எழுதுவீங்க? மூளையில் இருந்தால் தான் அது உங்கள் ஞாபகத்தில் இருக்கும். உங்கள் ஞாபகத்தில் இருந்தால் தான் அது உங்கள் கை வழியாக பேனா வழியாக ஆன்சராக வெளியே வரும். நீங்கள் மண்டையில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா அதை எப்படி பார்ப்பீங்க? 10ஓட 11 கும்பலோட கும்பலாக இருக்காது, தனித்துவமாக இரு அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. 10ஓட தானே 11 வரும், 10க்கு அப்புறம் 11 வரணுங்கிறது தான் ரூல். 10ஓட 11 இருக்காதுன்னா நீங்கள் ரூல்ஸை மீறுறீங்கன்னு அர்த்தம். சரி, 10ஓட 11 இல்லாமல் நான் 10க்கு அப்புறம் 12 போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஒத்துப்பாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. அப்போ 10ஓட 11 இருந்து தானே ஆகணும். ஸோ இப்போ நான் 10ஓட 11 இருக்கிறதா இல்லை 10க்கு அப்புறம் 12 போட்டுட்டு 10ஓட 11 இல்லாத மாதிரி வித்தியாசமாக இருக்கிறதா? ஆழம் தெரியாமல் காலை விடாத. ஒரு வேலையில் இறங்கிறதுக்கு முன்னாடி அது என்னங்கிற தெளிவான தெளிவோட அந்த வேலையில் இறங்கு அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எவ்வளோ ஆழம்னு தெரிஞ்சுக்கிறது தான் என்னோட மெயின் வேலையாகவே இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி நான் அந்த வேலையில் இறங்க முடியும்? தண்ணி தெளித்து விடுறது. ஒருத்தனை கண்டுக்காமல் எக்கோட கெட்டு ஒழிகிறான் அப்படின்னு விடுறது, அதுக்கு பேர் தண்ணி தெளித்து விடுறது. இதனுடைய சீக்குவல் பழமொழி இன்னொன்று இருக்குது, தலைமொழிகிட்டேன். தண்ணி தெளிக்க முடியாத இடத்துல அவன் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போது இவங்க அவங்க மேலே தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு தலைமொழிகிடலாம். இப்போ ஒருத்தனை கண்டுக்காமல் விடணும் அப்படின்னா அவனுக்கு தலையில் தண்ணி தெளிக்கணுமா இல்லை உங்கள் மேலேயே நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கணுமா?